நேஷனல் சர்வீஸ் அங்க போட்டிருக்கப்பா, இங்கிலீஷ்ல போடலையா? நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் போட்டிருக்க. நாட்டு நலப்பணி திட்டம் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் போட்டிருக்க. யாருக்கு தெரியலையா? கொஞ்சம் பெருசா போட்டுருக்கோம் சார். நீங்க பெருசா போட்டு டக்குன்னு பசங்க பார்த்து கூட நம்ம பசங்க வந்து டக்குன்னு பதில் சொல்லணும். ஓகே சரிப்பா. இப்போ நீங்க 25 பேர் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லிருக்காங்களா? என்ன சொல்லிருக்காங்க? கடமைகளும் பொறுப்புகளும் நீங்க 25 பேருக்கு என்ன சொல்லி நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. தன்னாரத்தோட தான் வந்திருக்கீங்களா? முழு ஈடுபாட்டோட வந்திருக்கீங்களா? உங்களுக்கு 25 பேருக்கு பிரியமா? சார் நான் என்எஸ்எஸ்ல இருக்கிறதுல நான் ரொம்ப பிரியப்பட்டு விருப்பப்பட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பிரியத்தோட வந்திருக்கீங்களா? இல்ல யாருக்காவது சார் இது கொஞ்சம் ஈடுபாடு இல்லை, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள்லாம் இருக்கு, படிக்கணும், வீட்டுல சாமான் வைக்கணும், வீடு பெருக்கணும், அதனால ஒர்க்கர் நிறைய இதில் வந்துட்டா அதெல்லாம் செய்ய முடியாது, அதனால எனக்கு மார்க்கெட்டில் தான் சொல்றாங்க 25 பேர்ல யாரும் இருக்கீங்களா? யாரும் இல்ல. குட். சரி, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி குவாலிஃபிகேஷன் கேட்டா நீ பதில் சொல்லல. என்எஸ்எஸ்க்கு பதில் சொல்லி இங்கிலீஷ்ல தமிழ்ல. குட். இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த எத்தனை நாள் உங்களுக்கு ப்ரோக்ராம்? 7 நாள். 7 நாள் என்ன பண்ணலாம்? நீங்க திட்டம் வச்சிருக்கீங்க தனியா, ஆசிரியர் சொல்லாம, தலைமை ஆசிரியர் சொல்லாம. உங்களுக்கான ஹெட் இருப்பார் இல்லையா என்எஸ்எஸ்க்கு? சார் தான் ஹெட்டா? சார் நீங்க தான் ஹெட். சூப்பர் சார், நல்லா பேசுறாரு. ஷெட்யூல் சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லிருக்காங்களாப்பா? என்னென்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க. ஒருத்தர ஒன்று சொல்லுங்க பாக்கலாம். என்னம்மா? ஸ்கூலை சுத்தமா வச்சுக்கணும். சூப்பர், நல்லா கிளாப் பண்ணலாம்பா. ஸ்கூலை சுத்தமா வச்சுக்கணும். அருமை. ஃபர்ஸ்ட் நாம சுத்தமா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? வெளியில போயிட்டு சுத்தம் பண்ணணும். கரெக்டா? கரெக்டாமா? நம்ம அழுக்கு சட்டை போட்டிருந்தோம்னா நம்ம அடுத்தவங்க போயிட்டு துணி வச்சுட்டு கொடுத்து போகக்கூடாது. கரெக்டா? நம்மளோட சட்டை என்ன பண்ணணும்? சுத்தமா துவச்சி சுகாதாரமா இருக்கணும். அப்பதான் நோய் வராது. அதனால நம்மளோட ஸ்கூலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுத்தமா ஃபர்ஸ்ட் வச்சிருக்கணும். இப்போ அதை சேர்த்துருக்கீங்க, அங்க சேர்த்துருக்கீங்க, இங்க பார்த்தா எல்லாம் இது இருக்கு. அது என்னைக்கு குடிச்ச டீ கிளாஸ்ன்னு தெரியல, அது இருக்கு. நீங்க யாருமே அதை பார்க்கலையா? இந்த குப்பைகள்லாம் யாரும் பார்க்கல. இப்ப யாரும் அதை சேர்த்து வச்சிருக்கு? எந்த குரூப்? அது ரெண்டு. இது வந்து என்னோட கண்ணுக்கு எட்டுன்னு வரணும். 2 குப்பை இருக்கு. அந்த குப்பை யார் சேர்த்தது? எந்த குரூப் சேர்த்தீங்க? மேக் இட் ஃபாஸ்ட், கீப் இட் அப், ஸ்டாண்ட் அப். அம்மா அதை 2 பேர் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா அது யார் சேர்த்தது? நீயா? எல்லாமே உண்மையா? 25 பேரை சேர்த்து அவ்வளவு குப்பையா, அத்தனை லோடு குப்பையா நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. 25 பேரு அள்ளி பண்ணிட்டீங்க. இருந்தாலும் நம்ம அண்ணன் சாட்சியா நம்ம 2 வச்சிருக்கோம். கரெக்டா? ரைட், குட். யார் நல்ல பீப்புள்? யார் ஸ்கூல் லீடர்? யார் பாருங்க, ஸ்கூல் லீடர் யாரு? நீதானா? ஸ்கூல் லீடர் யாருங்க? ஸ்கூல் லீடர் யாரு? யாரு? அதாம்மா கேட்டேன். ஸ்கூல் லீடர் தான் நான் கேட்டேன். பிரிச்சு முதல்ல 25 பேர் கொடுப்போம். முதல்ல சுத்தம் பண்ண இல்லையா? வாரி கொடுத்தாங்க இல்லையா? அவங்க ஃபர்ஸ்ட் உன்னோட இதோ கொடு. முதல்ல தலைமையாசிரியர் ஃபர்ஸ்ட் விடு, உதவி தலைமை 2வது விடு, டாக்டர் சார் 3வது விடு, 4வது வந்து உங்களோட தலைவர் கொடு, என்எஸ்எஸ் தலைவருக்கு, 5வது 25 பேருக்கு உண்டு. நடுவில் நம்ம வந்து இதில் விட்டுட்டோம், ஆசிரியர் பெருமக்களுக்கு. இப்போ என்னென்ன பண்ண போறீங்களா? 7 நாள் சாக்லேட் வந்து கண்டிப்பா வரும். சாக்லேட் வேணும், அவனே பார்த்துருக்காங்க. நான் கேட்கற கேள்வி கொண்டு பதில் சொல்லுங்க. 7 நாள் என்ன பண்ண போறீங்க? தம்பி இந்த 1 நிமிஷம் உட்கார, அப்புறம் கொடுத்துக்கலாம். பசங்க கவனிக்க மாட்டாங்க. உட்கார 2 நிமிஷம். அம்மா சொல்லுப்பா, என்ன பண்ண போறீங்க 7 நாள்ல? ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல சுத்தம் பண்ண போறது என்னோட மனமார்ந்த பாராட்டு. நீங்க சொன்ன உடனே தான் சாக்லேட்டே கொடுக்கணும்னு தோணுச்சு. புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் கட்டி தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். நீங்க அந்த சொன்ன உடனே அந்த பதில் என்ன ஆயிடுச்சு? மனநிறைவு, சந்தோஷம். என்னோட வாழ்க்கையில வந்து சக்கரை போட மாதிரி ஆயிடுச்சு. அதனால குழந்தைங்க சொன்னாங்க இந்த பதில் சொல்லி தான் டக்குனு சாக்லேட் கொடுத்து சொல்லிட்டேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க? நமது பள்ளி பாரு, இந்த 7 நாள் மட்டுமல்ல, எல்லாரும் சொல்றோம். அவங்க அந்த 7 நாள்ல 25 பேரு இது என்எஸ்எஸ்ல இருக்காங்க, அவங்க வந்து செப்பரேட் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இருக்கக்கூடிய இந்த 75 பேருமே டெய்லி நம்ம ஸ்கூல்ல வரீங்கன்னு சொன்னா குப்பை, இந்த சத்தை என்னென்னலாம் இருக்கோ டக்குன்னு எடுத்து ஒரு 2 பக்கெட் செட் பண்ணி நானே வாங்கி தரேன். அதெல்லாம் நீங்க போட்டுருங்க.
அப்போ நம்மளோட ஸ்கூல் வந்து யாருன்னா வெளியில இருந்து யாருன்னா வராங்கன்னா கெஸ்ட்டோ இல்லை வேற ஏதாவது ஸ்கூல் அட்மிஷனுக்கோ இல்லை வேற ஏதாவது கான்ட்ரிபியூஷனுக்கோ ஏதாவது வராங்கன்னா நம்ம ஸ்கூலோட சுத்தமா இருக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷமா இருக்கும். ஒரு நகராட்சி பள்ளி, அரசு பள்ளி இந்த லெவலில் நமக்கு சுத்தமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெருமையா இருக்கும். அது கொஞ்சம் பிளான் பண்ணீங்க. அதே மாதிரி நாங்கெல்லாம் பார்த்தேன், செடிகள்லாம் இருக்கு சார், அது கொஞ்சம் பாதுகாப்பா எந்த விதத்துலையும் இது இல்லாதவங்களுக்கு யாரும் போட்டோ எடுத்தோ வீடியோ எடுத்தோ பசங்க வேலை வாங்குறான்னு சொல்லிட்டு பத்திரிகையில் பேர் வராதவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க. அப்படி இல்லை கூட நம்ம இது பண்ணி காசு கொடுத்துடலாம், அதில் நல்லா இருக்கும். அதே மாதிரி சார் சொன்னாங்க, இது மாதிரி வந்து சார் உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம எப்பவுமே தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே நம்ம நகரத்து பக்கத்துலேயே, வெளியில் இடம் இருந்தால் கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட பகுதியில் யார் அதிகமான ஒரு ஊர்ல இருந்து வரக்கூடிய கிராமத்துல இருந்து வரீங்க சார்? நான் இந்த கிராமத்துல இருந்து இவ்வளவு பேர் வரதான் நம்ம கை தூக்கம் போகிறேன். டோட்டல் ஓவரால் இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 3 ரோலுமே இருக்கக்கூடிய கேட்குறேன் நான். சார் இந்த பர்டிகுலர் இந்த கிராமத்துல இருந்து நமது பள்ளிக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் படிக்க வர சார் அப்படின்ற ஆளும் கை தூக்குங்க. இல்லை ஸ்டாண்டப். என்னப்பா எந்த ஊர் மாணி? மாமண்டூர். அப்புறம் அடுத்ததுப்பா மாமண்டூர்ல இருந்து வரக்கூடியவங்க எத்தனை பேர்? 2. அப்புறம் சீக்கிரம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கலையா? படிக்க போலையா? சீக்கிரம் குயிக்கா நீங்க பதில் சொல்ல, சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்கப் ஆகலாம். மேக் இட் ஃபாஸ்ட் குயிக். 2 பேர் தான் மாமண்டூரா? வேற ஆள் யாரும் இல்ல. சரி, அப்புறம் அடுத்தது வேற என்ன ஊர்ல இருந்து அந்த 2 பேரை விட அதிகமா வர ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? சாலவாக்கமா? சாலவாக்கத்துல இருந்து எத்தனை பேர் வரீங்க? 2 பேர். அப்புறம் வேற ஏதாவது ஒரு 3 பேரா சாலவாக்கத்துல இருந்து? அப்புறம் வேற ஏதாவது? சீக்கிரமா குயிக்கா நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம். சரி, உட்காந்துருப்பா. 2 பேர் மாமண்டூர், 3 பேர் சாலவாக்கம். உட்காருமா. அடுத்தது வேற ஏதாவது ஊரு? இந்த 3 பேரை விட அதிகமான ஊர்ல இருந்து நான் வர சார் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருக்கீங்களா? உங்களை தான் கேட்கிறேன். மேக் இட் ஃபாஸ்ட் குயிக். யாரும் இல்ல, மீதி எல்லாருமே ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஆள் தான் வரீங்க. அப்படியா? சரி, செங்கல்பட்டுல இருந்து வரவங்க எத்தனை பேர்? மழை இல்லைங்கம்மா. செங்கல்பட்டு 3 3 5 7 8 9 10 13 14 15 17 19 21 23. சிறுவமா உட்காருமா. 23 பேர். இந்த 23 பேரை நான் கேட்கிறேன் சார், செங்கல்பட்டுல இந்த ஏரியால இருக்கக்கூடிய முதல்ல ஒரு கோயில், இந்த கோயில் வந்து ஒரே செடியும் கொடியுமா, ஒரே குப்பமேடா, ஒரே ஒற்றையமா இருக்கு சார். ஒரே எண்ணெய் கரையா இருக்கு சார். வேற இதெல்லாம் வந்து ஒரே பிரேக்கா இருக்கு சார். ஒரு மண்ணும் இதுவுமா இருக்கு சார். அந்த கோயிலை நம்ம சுத்தம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த 23 பேர்ல யாருன்னா ஐடியா சொல்லக்கூடிய யாருன்னா இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் இந்த கோயிலுக்கு போறேன், அந்த கோயில பார்த்தாங்க பெரிய கோயில் தான், அந்த கோயில வந்து ரொம்ப வெரி வஸ்டா இருக்கு, சத்திய செனாருமா, ஒற்றையுமா, வெறும் செடி கொடியுமா, ரொம்ப புஷ் பொதார்கள்லாம் நிறைய இருக்கு சார். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 25 பேரும் நம்ம அதை கிளீன் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். அறிஞர் நகராட்சி பள்ளியில படிக்கிற மாணவ செல்வங்கள்லாம் வந்து NSS ப்ரோக்ராம்ல நாட்டு நலப்பணி திட்டத்துல நம்மளுடைய கோயில வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய 1000 பேர் நம்ம ஸ்கூலை பத்தி பெருமையா சொல்றாங்க சார். நம்ம போய் பார்க்கலாம் சார் அந்த ஸ்கூலுக்கு எப்படி நடத்துறாங்க ஸ்கூல்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்கூலோட பையன் நம்மளோட கோயில் பெரிய கோயில சிறப்பாக பண்ணி கொடுத்து சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய லெவல்ல இந்த இருக்கக்கூடிய 23 பேர்ல யாராவது பெரிய கோயில் ஏதாவது ரெக்கக்னேஷன் பண்றீங்களா? நம்ம இன்னைக்கு NSS ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நம்மளோட ஊர்லயோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம அந்த 7 நாள் நம்ம பண்ணக்கூடிய பணி வந்து இந்த நாட்டுக்கு வந்து மக்களுக்கு வந்து நம்ம சேவை செஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் காரணமாக நம்ம எல்லாம் இன்னைக்கு துவங்கி வைக்க வந்திருக்கோம். அப்போ பயன்பாட்டுக்குள்ள விஷயமா இந்த நேரங்களையும் இந்த நாளையும் அந்த 7 நாட்களையும் நம்ம பயன்படுத்தி கொண்டோம்னா நம்மளுக்கும் பெருமை, நாட்டுக்கு பெருமை. என்னால் பள்ளி பெருமையுடையும் பள்ளி நாள் பெருமைப்பட வேண்டும் என்ற வாக்கியத்துக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். யாரோட வீட்டாண்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய கோயில் ரொம்ப குப்பை கோலமா ஒட்டடையா இருக்கா? சரி, ஆசிரியர் பெருமங்களை கேட்டுருவோம். நீங்க போய் நினைக்கிறேன் மேடம், ஸ்கூல் டீச்சர்ஸ், உங்களோட வீட்டாண்ட இருக்கக்கூடிய கோயில் ஏதாவது ராமர் கோயில் சார்? ராமர் கோயில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு, கொட்டரை எதுவுமா இருக்கா?
சரி ஓகே, நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் அது இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, ஒன் டே இருந்தால் போதுமா சார் கோயில்? அது பார்த்துருங்க, பார்த்துட்டு அதை இது பண்ணிடலாம். அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது பொருட்கள் ஏதாவது வேணும்னா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிடலாம் சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்கூலுக்கு எதுக்காக இருக்கக்கூடிய ராமர் கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய என்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்ம சார் வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க. அவருடைய சஜஷன் நம்ம பெரிதும் மதித்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். சார், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றோம், ராமர் கோயில்ல ஒன் டே ப்ரோக்ராமும் சுத்தமா கோயிலுக்குன்னா அது 2 days ப்ரோக்ராம் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னாக்கா நம்ம வாங்கி கொடுத்துடலாம். அதுக்கான உபகரணங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஃபுட்டு வேற என்ன ஸ்நாக்ஸ் அது மாதிரினா கூட நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மற்றபடி உங்களோட தெருக்கள் ஏதாவது, சார் எங்க ஊர்ல இந்த தெரு வந்து ரொம்ப மோசமா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி ஏதாவது தெரு என்ன சொல்லக்கூடிய நபர் இருக்கீங்களா? அந்த 23 பேர்ல சரி பார்த்துட்டு நீங்க சொல்றீங்களா, சஜஷன் கொடுக்குறீங்களா? ஏன்னா சார் வந்து எங்களை சொன்னாரு, எனக்கு என்ன ஆசைன்னா நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைகள், ஆசிரியர்கள், நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ற ஸ்கூல் இருக்கக்கூடிய பசங்க படிக்கிறவங்க நீங்க சொன்னீங்கன்னா நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு பெருமையா இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் உங்களோட இந்த கொஸ்டின்ஸை கேட்டேன். சார், எங்க ஸ்கூல்ல வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த கோயிலை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெருமைப்படலாம். என்னன்னு சரி, நான் தான் அந்த கோயில்ல சுத்தம் பண்ணேன், அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணேன், அப்படி பள்ளியில் நான் சொன்னதுனால தான் வந்து பண்ணி கொடுத்தாங்கன்றதுலாம் உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு.